ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற உண்மைக்கு மாறான தகவலை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் சிவசங்கரன் சட்டத்துறை அமைச்சர் போன்றவர்கள் எல்லாம் இங்கே சொல்லியது உண்மைக்கு மாறான தகவல். புள்ளி விவரங்களின் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியது சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த சமூக நீதி இங்க இல்ல, அநீதி தான். சமூக அநீதியை போக்குவதற்காக தான் இந்த வெள்ளை அறிக்கை கேட்கணும். எவ்வளவுக்கு யார் யாருக்கு கிடைச்சிருக்குது தெரியிட்டு வெளியில, அதுதானே சமூக நீதி. எல்லாருக்கும் தெரியுதானே. படிக்கிறதுக்கும் வேலைக்கு போறதுக்கும் ஜாதியின் பெயரால் இடஒதுக்கீடு. அப்ப ஜாதியை பேசாம வேற எதை பேசுறது? தட்டி கழிப்பதற்காக, இல்லை என்று சொல்வதற்காக இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது புதிய வேடம், புதிய நாடகம். தமிழ்நாட்டில் தான் சமூக நீதியில் மிகப்பெரிய குளறுபடி இருக்கிறது, கோளாறு இருக்கிறது, மோசடி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இடஒதுக்கீட்டுக்கான பிரச்சனை குறித்து பேசிய நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது, இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பேசிய போது பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற உண்மைக்கு மாறான தகவலை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் சிவசங்கரன் சட்டத்துறை அமைச்சர் போன்றவர்கள் எல்லாம் இங்கே சொல்லியது உண்மைக்கு மாறான தகவல். அது சட்டமன்றத்தில் இருக்கிற மரபை, விதியை மீறிய செயலாக கருதி அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த பீகார் மாநிலத்தில் கணக்கெடுப்பு நடத்துனாங்க. அந்த கணக்கெடுப்பு நடத்தியது சரிதான்னு சொல்லி பாட்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ எவ்வளோ உண்மைக்கு மாறான தகவல் அவையில் சொல்கிறாங்க பாருங்கள். பாட்னா நீதிமன்றம், பீகார் மாநிலத்தின் பாட்னா நீதிமன்றம் அங்கே புள்ளி விவரங்களின் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியது சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவங்க தள்ளுபடி செஞ்சது 65 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது தான் தள்ளுபடி பண்ணாங்க. 50 விழுக்காட்டுக்கு மேலே போச்சுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்ததுன்னு சொல்கிறாங்க. இல்லவே இல்லை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, பாட்னா உயர்நீதிமன்ற தீர்ப்பு இங்கே இருக்குது. ரெண்டும் சரியாக இருக்குது. இதுக்கு உண்மைக்கு மாறான தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். இது அவை உரிமையை மீறிய செயலாகவே நாங்கள் கருதுகிறோம். அதோட அமைச்சர் சிவசங்கரன் சட்டத்துறை அமைச்சர்லாம் அங்கே பேசினாங்க. வன்னியர்களுக்கான 10.5 இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சாத்தியமில்லை என்ற பொருளில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் முடியும், அது நடத்தாமல் முடியாது, அதிகாரம் இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அந்த சட்டத்தின் 2008 புள்ளி விவர சட்டத்தின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதையும் அவையில் அதிகாரம் இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க. இதுவும் உண்மைக்கு மாறான செயல். இன்றைக்கி தனியாக சட்டமன்றத்தை கூட்டி விவாதித்தோம். நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டி விவாதிக்க மாட்டீங்க. ஆனால் வெள்ளை அறிக்கை கொடுங்க. எம்பிசிக்கான வெள்ளை அறிக்கை, பிசிக்கான வெள்ளை அறிக்கை, எஸ்சிக்கான வெள்ளை அறிக்கை, இடஒதுக்கீடு எவ்வளோ கிடைச்சதுன்னு கொடுக்கணும். இதுதான் பேசணும். அனுமதி எல்லாம் மறுத்துட்டாங்க. வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இந்த சமூக நீதி இங்கே இல்லை, அநீதி தான். சமூக அநீதியை போக்குவதற்காக தான் இந்த வெள்ளை அறிக்கை கேட்கணும். சார், நீங்கள் கேட்குற எல்லா சாதிகளுக்குமாக அதை கேட்குறோம். எந்த காலகட்டத்துக்கு கேட்குறீங்க? உடனே கொடுக்கணும். எந்த காலகட்டத்துக்கு? அதாவது நீங்கள் ஒரு 10 ஆண்டுகள் எடுத்துக்காங்க, போதுமானது. இந்த 10 ஆண்டுகளுக்குள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும், இப்போ பிசின்னா பிசியில் நாடார் இருக்கிறாங்க, நாயுடு இருக்கிறாங்க, முதலியார் இருக்கிறாங்க, செட்டியார் இருக்கிறாங்க, தேவர் இருக்கிறாங்க, முத்தரையர் இருக்கிறாங்க, இப்படி நிறைய சாதிகள் இருக்குது. பிசியில் அப்போ எல்லா ஜாதிக்கும் போய் சேரணுமில்ல. எவ்வளோ சேர்ந்துருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியறதில்ல. கண்மூடித்தனமாக இருக்கிறோம். எல்லாருக்கும் போய் சேரணுமே. எம்பிசியில் இன்றைக்கி 107, 108 ஜாதி, 115 ஜாதி. எவ்வளோக்கு யார் யாருக்கு கிடைச்சிருக்குது தெரியிட்டு வெளியில், அதுதானே சமூக நீதி. எல்லாருக்கும் தெரியுதானே. எஸ்சி பட்டியல் அதே மாதிரி எஸ்சி பட்டியல் எடுங்க. யாருக்கு கிடைச்சிருக்குது கிடைக்கலன்னு உண்மை தெரியும். அமைச்சர் சிவசங்கரனுடைய பேச்சின் மூலமாக
அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அப்படி 10.5 விழுக்காட்டுக்கு மேலே வன்னியர்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னால் முக்கிய பதவிகளில் நான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன், அரசியலிருந்து ஒதுங்குகிறேன். அமைச்சர் சிவசங்கரன் ஒதுங்குவாரா? ஒதுங்க வேண்டும். நிரூபிக்கலைன்னா எங்களையும் எதுவுமே பேச விடல. இல்லை, அதாவது சும்மா இப்போ கடைசியில் பேசும் பொழுது ஒரு நிமிஷத்தில் பேசுகிறேன்னு சொல்கிறார் சபாநாயகர். இது எப்படி ஒரு நிமிஷத்தில் சொல்ல முடியும்? நிறைய பிரச்சனைகள் பேசுனாலும் கூட இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை நினச்சி பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, சமூக நீதினு சொன்னாவே ஜாதி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஜாதியின் பெயரால் தான் இடஒதுக்கீடு, படிக்கிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் ஜாதியின் பெயரால் இடஒதுக்கீடு. அப்போ ஜாதியை பேசாமல் வேறு எதை பேசுறது? அதுக்கு இடம் வேணுமா வேண்டாமா? இப்போ நான் சொல்லணேன், வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, மிக பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் 20 விழுக்காட்டில் எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளோ கிடைக்குது, பிசி பட்டியலில் இருக்கிற 30 விழுக்காடு இஸ்லாமியர் உட்பட எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளோ கிடைக்குது, எஸ்சி பட்டியல் 18 விழுக்காடு, எஸ்டியில் 1, ஆக மொத்தம் 69 விழுக்காட்டில் எந்தெந்த சமுதாயத்திற்கு எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறது என்ற வெள்ளை அறிக்கை வேண்டும். இதுதான் இன்றைக்கி எல்லா ஜாதி மக்களும் எதிர்பார்க்குறது. இது கிடைச்சதுனாவே அந்தந்த மக்களுக்கு சந்தோஷப்படுறவங்களும் உண்டு, ஆத்திரப்படுறவங்களும் உண்டு, கொந்தளிக்கிறவங்களும் ஏற்படும். அதுதான் சமூக நீதி சரியாக பண்ணுங்கன்னு பாமக வலியுறுத்துகிறோம். அதை கண்டித்து தான் வெளிநடப்பு பண்ணியிருக்கிறோம். சார், இப்போ மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு தனி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதில் உங்களுக்கு என்ன? ஆமாம், இப்போ நல்ல கேள்வி கேட்டார். மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம், அதுக்கு பிறகு இடஒதுக்கீடுன்னு சொல்கிறாங்க. 1931 ஆங்கிலேயர் காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தாது. மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் பண்ணுங்க. கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு எதுக்கு அலையணும்? கையில் வெண்ணெயை வச்சு நெய்க்கு அலைய வேண்டியது இல்லையே. இங்கே மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிற நேரத்தில் ஏன் மத்திய அரசு வலியுறுத்தணும்? கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? நமக்கு இருக்கிறத தெரியுதா உண்மை நிலைமை? இதுதான் நீங்களே எடுங்கன்னு சொல்கிறோம். எல்லா ஜாதிக்கும், வன்னியர்களுக்கு மட்டும் சொல்லலை, எல்லா சாதிக்கும். ஒவ்வொரு சாதி இப்போ நாடார் இருக்கிறாங்க, அல்லது நாயுடு இருக்கிறாங்க, தேவர் இருக்கிறாங்க, செட்டியார் இருக்கிறாங்க, முத்தரையர் இருக்கிறாங்க, கொங்கு வேளாள கவுண்டர் இருக்கிறாங்க. அவங்க சாதி எடுத்து அதில் நலிந்த பிரிவு யாருக்கு இருக்கிறாங்க, அவங்க மேம்பாட்டுக்கான திட்டங்களை வகுக்கணுமா வேண்டாமா? அப்போ தானே அந்த சாதி முன்னேறும். அப்போ எல்லா சாதிக்கும் அதை தான் கேட்குறோம். அதுதான் பீகாரில் பண்ணாங்க. பீகாரில் எடுத்ததை கொச்சப்படுத்துகிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லி. இல்லை, உண்மையான சமூக நீதிங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், சமூக நீதி என்பதனுடைய பொருளை என்ன தெரியுமா? மனிதன் சேர்ந்து வாழக்கூடிய இந்த கூட்டத்திற்கு பெயர் சமூகம். இந்த மனித சமூகத்தில் அநீதி இருக்கிறது. என்ன அநீதி? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு, படிக்க இடம், வேலை வாய்ப்பு, இதெல்லாம் சரியா இல்லை. ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, மேடு பள்ளங்கள் இருக்கிறது. அதை சமப்படுத்துவது, இந்த சமூகத்தில் இருக்கிற அநீதியை போக்குவது தான் சமூக நீதி. அப்போ சமூக நீதியை பிறப்பிடம்னு சொல்கிற தமிழ்நாட்டில் சரியாக இருக்கணுமா வேண்டாமா? சரியா இல்லையே. இதுதான் கலைஞர் காலத்துலேயும் சொன்னேன். நீங்கள் கோவப்படாமல் அவர் கேட்டுக்கிட்டார், நானும் கோவப்படாமல் சொன்னேன். முதலமைச்சர் கலைஞர் அவர்களே, சமூக நீதியினுடைய பிறப்பிடம்னு சொல்கிறீங்க, ஆனால் பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் சமூக நீதியில் மிகப்பெரிய குளறுபடி இருக்கிறது, கோளாறு இருக்கிறது, மோசடி இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். எப்படி சொல்கிறீங்கன்னாரு. பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலத்தில் பாருங்கள், இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய சமுதாயங்கள்லாம் பிரிச்சிருக்கிறாங்க. ஈழவர் சமுதாயத்திற்கு 14 விழுக்காடு இடஒதுக்கீடு, லத்தீன் கிறிஸ்டியனுக்கு 12 விழுக்காடு இடஒதுக்கீடு, விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு 2 விழுக்காடு இடஒதுக்கீடு, நாடார் சமுதாயத்திற்கு 3 விழுக்காடு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. கேரளாவில் சாதியே இல்லைங்களா அவங்க பிரித்து கொடுக்குறாங்க. ஆந்திராவில் அப்படி இருக்குது, மற்ற மாநிலங்கள் அப்படி இருக்குது. அப்போ அது சமூக நீதி பிறப்பிடமாக இருக்கிற தமிழ்நாட்டில் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? ஏன் பிசி இடஒதுக்கீட்டை 26% முஸ்லீம் சேர்த்து 30 வச்சுருக்கிறீங்க? பல தொகுப்பாக பிரிங்க, எல்லா ஜாதிக்கும் பரவலாக போய் சேரும். இதுதான் கேட்குறோம் நாங்கள். வன்னியருக்கும் கொடுங்க, எல்லா சமுதாயத்திற்கும் கொடுங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? புள்ளிவரத்தை வெளியிடுங்க, வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. மத்திய அரசு எடுக்க சொல்கிற ஜாதிவாரி கணக்கெடுப்பும் தமிழக அரசுக்கு எடுக்க சொல்கிறதுக்கு எதுவும் வித்தியாசம் எதுவும் வராதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது மத்திய அரசு வெள்ளைக்காரன் காலத்தில் 1931 பிறகு இன்னைக்கு வரைக்கும் எடுக்கவே இல்லை.
போய் வலியுறுத்துறதுல அவசியமே இல்லை. மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் தான் சமூக நீதியில் அக்கறையுள்ள மாநிலம் அப்படின்னு அரசுன்னு சொல்ல நேரத்தில் நீங்கள் எடுங்க. ஏன் எடுக்க தயங்குறீங்க, தட்டி கழிக்கிறீங்க? இது சொல்கிறதுனா உங்களுக்கு தெரியும். வன்னியர் 10.5 இடஒதுக்கீடு அதிமுக ஆட்சி போன ஆட்சியில் கொடுத்தது. ஆட்சி மாறிச்சு. இதுக்கு பிறகு திமுக ஆட்சியில் கொடுக்குறேன்னு தானே சொன்னாங்க. உங்களுக்குலாம் தெரியும் தானே எத்தனை கூட்டங்கள் நடத்தப்பட்டது, எத்தனை முறை முதலமைச்சரை பார்த்தோம், மருத்துவரையை பார்த்தினாரு, அன்புமணி பார்த்தாரு, நான் பார்த்தேன், எங்கள் குழு பார்த்தேன். அதிக தேர்வு அப்போது மதுரை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிச்சு. அது எடுத்தாங்க தள்ளுபடி பண்ணிச்சு. உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்தது யார்? மாநில அரசாங்கம் தானே. மேல்முறையீடு செஞ்சு நல்ல தீர்ப்பு வாங்கினாங்க. என்ன சொல்லிச்சு? மதுரை நீதிமன்றம் சொன்ன 7 தீர்ப்பை 6 தள்ளுபடி பண்ணிவிட்டு புள்ளி விவரங்கள் தரவுகள் அடிப்படையில் வன்னியர்களுக்கு வழங்கலான்னு நம்ம உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அதை பண்ணுறதுக்காக தான் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் தமிழக அரசு அமைத்தது. அது 3 மாதம் தான். இன்றைக்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அறிக்கை வாங்கவே இல்லையே. ஒரு காலம் கடத்துறது. இப்போ கடைசியில் இவ்வளவு காலமாக நடந்துட்டு நீங்கள் தட்டி கழிப்பதற்காக 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தட்டி கழிப்பதற்காக, இல்லை என்று சொல்வதற்காக இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது புதிய வேடம், புதிய நாடகம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.